வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது நாளொரு நற்சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்திலிருந்து இன்றைய தலைப்பாக அருள் வெள்ளம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இச்சிந்தனையை நாம் சிந்திப்போம். வாழ்வின் நோக்கம் என்று மனிதன் தன்னை சிந்தித்த போது அவனுக்கு அமைதியும் நிறைவும் ஏற்பட்டால் அதுதான் அவனுடைய வாழ்வின் நோக்கமாக அமையும். அந்த அமைப்பு வருவதற்கு ஆன்மா வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கூறுகிறார். அந்த வளர்ச்சியை, அந்த குறிக்கோளை மனிதன் பிறவெல்லாம் அற்ப சுகமாகவும் அற்ப செயல்களாகவும் கருத்தில் கொண்டு கடமையை மதிப்புணர்ந்து செயலாற்றி வாழ்வதாக தன்னை மாற்றும்போது இந்த ஆன்மா உயர்வு பெறும். உண்மையிலேயே ஆன்மாவின் வளர்ச்சி என்று நாம் சிந்திக்கும் போது மனிதனுக்கு சிக்கலை நீக்கிக் கொள்ள வேண்டும், பிணக்குகளை தாண்டி செல்ல வேண்டும், அறிவை சுதந்திரமாக இயங்கச் செய்ய வேண்டும். இவ்வாறு விரிந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளையும் மனித வாழ்வில் இணைத்து ஆழ்ந்து சிந்திக்கும். அவ்வாறு சிந்திக்கும் போது தன்முனைப்பு என்ற ஒரு திரையை நாம் கரைந்து அந்த திரையிலிருந்து விடுபட்டு அந்த திரையை நீக்கிக் கொண்டு இயற்கை நீதிகளையும் ஒன்றை ஒன்று சார்ந்து இயற்கையில் எவ்வாறு இயங்குகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களிடம் இந்த கற்பனை மதிப்பை தனக்குள் ஏற்படுத்தி கொள்ளும் அந்த ஈகோ என்று சொல்லும் தன்முனைப்பு இல்லாமல் போகும். எது ஒன்றும் தனி மனிதனால் செய்துவிட முடியாது என்ற அந்த உண்மை விளங்கும் போது மயக்க நிலை நீங்கும், மருள் நீங்கும் என்று கூறுகிறார். மதிப்பை, மனிதனுடைய மதிப்பை, அவனுக்கு இயற்கையிலிருந்து அனைத்தும் கிடைக்கிறது என்ற மதிப்பை, இவை அனைத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பது இறைநிலைதான் என்பதை, அந்த அடிப்படையை பிறரை ஒப்பு நோக்காமல் அனைத்துமே இறை சொரூபம்தான் என்பதை கருத்தில் கொள்வதாக தன்னை மாற்றும்போது குரு அவர்கள் இந்த உணர்வை எவ்வாறு பெற்றார் என்று ஒரு பாடலில் குறிப்பு கூறுகிறார். அந்த பாடலின் தலைப்பு ஆனந்த அனுபவம் என்று எழுதியிருக்கிறார். கற்புலனால் காணுகின்ற பொருட்கள் மூடி கருத்தோன்றி விண்ணறிந்து அதற்கும் மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம் உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வங்கள் அகம்பரத்தில் லயமாகும் அச்சரங்கள் கொண்டு லயமாகும் பேரின்பம் அச்சரங்கள் கொண்டு இதை விளக்க முடியாது ஆனந்த அனுபவமே மௌனமன்றோ என்று குறிக்கிறார். ஆக ஆன்மா விரிந்து அந்த பேரின்ப நிலையை அடையும் போது உலகத்துள்ள அனைத்துமே தெய்வீகமாகவும் உயிர்கள் அனைத்தும் தெய்வீகமாகவும் லட்சோப லட்ச தெய்வங்கள் அகத்தில் பரத்தில் நமக்கு உள்ளேயும் புறமாகவும் இருப்பது அத்தனையும் தெய்வீகமாக தெரியும். இவ்வாறு தெரிவதை பேரின்பமாக உணர்வதாக இந்த ஆன்மாவின் வளர்ச்சி தான் நமக்கு தரும். மீதி எல்லாமே சிற்றின்பம், இதுதான் பேரின்பம். ஆக இந்த அருள் வெள்ளத்தை நாம் பெற இந்த ஆன்மாவை தூய்மை செய்து விரிவு செய்து இந்த ஆன்மாவே அருள் வெள்ளமாக மாறும் அளவிற்கு
தன்னை யாரெல்லாம் மாற்றிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த இறைவனே தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் தாமாகவும் வந்திருக்கிறான் என்பதை உணரும்போது அச்சரங்கள் கொண்டு இதை விளக்க முடியாது. விளக்கத்துக்குரிய அது அத்தனையும் எழுதி காட்டியோ சொல்லியோ எவ்வாறும் விளக்குவதற்கு வாய்ப்பில்லை. அவரவர்கள் உணர்வதாகத்தான் அது இருக்கிறது. சித்தர்கள் பாடலில் கூட ஒரு வரி, ஓமையின் கனவாக உணர்வதுதான் இறை என்று சொல்வதை பார்க்கிறோம். ஒரு ஊமை அவருக்கு சிறப்பான ஒரு கனவு வருகிறது. அவர் விளக்கி சொல்ல முடிகிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் அவருக்குள்ளேயே அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால் ஆனந்தத்தை அனுபவிப்பதாக இருக்கிறார். அதே போல்தான் இறை உணர்வு பெற்ற அனைவருமே சொல்லி விளக்குவதற்கு சுருதி, நுட்பம் இவைகளை கொண்டு, இந்த அச்சரங்களை கொண்டு யார் ஒருவரும் உணர்ந்தவர்கள் விளக்குவதற்கு வாய்ப்பில்லை. அவரவர்கள் விளங்கிக் கொண்டு அந்த பேரின்பத்தை, அந்த பேரானந்தத்தை, அந்த பேரின்ப களிப்பை அவரவர்கள் உணர்வதாகத்தான் இருக்கிறது இந்த அருள் வெள்ளம் என்பதை ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம். இது உங்களுக்கு லயமாக வேண்டும் என்று சொன்னால் மௌனத்தில் ஆழுங்கள். அது இருப்பு நிலையாக மௌனித்துத்தான் இருக்கிறது என்று சொல்லும் குருவினுடைய இந்த அருள் வெள்ள தலைப்பை நாம் சிந்திக்கும் போது அனைவருமே இந்த இலக்கை அடைவதற்கு முயற்சித்து உருக்காட்டும் பாதையில் சென்று நாமும் நம் அன்பு குடும்பம் என்னால் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். விளக்கம் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இந்த சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குருவிற்கும் நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.